தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்புகளால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள நெற்பயிர்களின் ஈரப்பத அளவு 22% அதிகரிக்க வேண்டும் என்று தமிழக அரசு மத்திய அரசிடம் வலியுறுத்தியிருந்தது. இதனால் நெற்பயிர்கள் ஈரப்பதத்துடன் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளால் கொள்முதல் செய்வதற்கான அந்த விதிமுறைகளை தளர்த்துவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக மத்திய குழு, அதாவது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அடங்கிய 4 பேர் கொண்ட குழு, அபிஷேக் பாண்டே, ராகுல், பிரீத்தி, நவீன் உள்ளிட்ட உணவு பாதுகாப்பு மற்றும் நெல் கொள்முதல் துறை அதிகாரிகள் 4 பேர் கொண்ட குழு காவிரி டெல்டா மாவட்டங்களில் விரைவில் ஆய்வு செய்ய வர இருக்கிறது. அவர்கள் நேரில் ஆய்வு செய்த பின்னர் எத்தனை சதவீதம் வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்யலாம் என்பது தொடர்பாக முடிவெடுத்து அவர்கள் மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு துறைக்கு அவர்கள் அறிக்கை அனுப்ப இருக்கிறார்கள். அந்த அறிக்கையின் அடிப்படையில் தமிழகத்தில் காவிரி டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை வெள்ள பாதிப்பால் பாதிக்கப்பட்ட நெல் வயல்களில் நெற்பயிர்களை நெல் கொள்முதல் செய்ய நிலையங்களில் எத்தனை சதவீதம் ஈரப்பதம் அளவுக்கு இருந்தால் கொள்முதல் செய்யலாம் என்பது குறித்து முடிவு செய்து அறிவிக்க இருக்கிறார்கள். இதனால் ஈரப்பதமுடைய நெல்லை மத்திய அரசு கொள்முதல் செய்யாமல் தவிர்ப்பது, அதனால் விவசாயிகளுக்கு ஏற்படும் இழப்பீடு ஆகியவை குறித்து இந்த மத்திய குழுவினர் முடிவெடுத்து அறிக்கையை மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். அதன் பின்னர் உணவுத்துறை 22% ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்யலாமா அல்லது இயலுமா இயலாதா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார்கள். அதன் பின்னர் நெல் கொள்முதல் மையங்களில் ஈரப்பதமுடைய நெல்லையும் விவசாயிகள் விற்பனை செய்யலாம் என்ற ஒரு வாய்ப்பு தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மத்திய குழுவின் வருகையை விவசாயிகள் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். டெல்டா மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதால் நெற்பயிர்களை ஈரப்பதத்துடன் கொள்முதல் செய்ய விவசாயிகள் தரப்பிலிருந்து கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்தும் விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கியதை கேட்டோம்.